அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பயிற்சி குரு மடம் ஒன்று இருந்துச்சு. அந்த குரு மடத்தில் பயிற்சி குருக்கள் வருவாங்க. அதாவது பயிற்சி எடுத்துக்கினா அவங்க குருவாக வெளியில் போகிற ஒரு மடம். அந்த மடத்தில் பெரிய குரு ஒருத்தர் இருந்தார். அந்த பெரிய குருவோட வழிகாட்டுதலின் பேரில் நிறைய பயிற்சி குருக்கள் வருவாங்க, பயிற்சி எடுப்பாங்க, குருவாகி வெளியில் போயிடுவாங்க. இது தொன்று தொட்டு நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் என்னென்னா, அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வழிபடணும். அதுக்காக பூஜை ஒன்று போடுவாங்க. அந்த பூஜையில் வேணுன்ற எல்லா பொருளையும் வச்சு கடவுளை வழிபட்டுட்டு தான் அந்த பூஜையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த பூஜைக்கான பொருளை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பூஜையை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பூனை ஒன்று விளையாடிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற பழத்தெல்லாம் அப்படி தட்டி தட்டி பந்துன்னு நினச்சிக்கின்னு விளையாடுறதும், அப்புறம் அங்கே உள்ள இந்த விளக்குங்கள்லாம் இப்படி தட்டி விடுறதும் ஏற்றி விடுறதும் இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த குருவுக்கு கொஞ்சம் கோவம். முதல்ல அந்த பூனையை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல வேலை வெட்டி போடுங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ அதனால் கட்டி போட்டுட்டாங்க. கட்டி போட்டுட்டு பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளும் பூஜைக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. பூஜை நடக்கிற நேரத்தில் பூனை வருது. பூனையை கட்டி போடுறாங்க. திரும்ப பூஜை பண்ணி முடிச்சுட்டு பயிற்சிக்கு போயிடுறாங்க. இப்படி தொன்று தொட்டு என்ன ஆச்சு அப்படின்னா நடந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த பூனை அப்படின்றது அந்த பூஜையோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு. நாட்கள் கடந்துருச்சு. அங்கே இருந்த பயிற்சி குருவும் இறந்துட்டார். புது குரு வராரு. அதாவது பெரிய குரு சொன்னேன் நான். பெரிய குரு வராரு. புது பெரிய குரு. அப்போ அந்த புது பெரிய குரு அங்கே உள்ள நடைமுறைகள்லாம் என்னென்ன, இதுக்கு முன்னாடி இருந்த குருக்கள் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரு, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கின்னு அடுத்த நாள் பூஜைக்கு அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிவிட்டு போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் பூஜையும் காலையில் ஆரம்பிக்குது. அப்போ அந்த பூஜையில் எல்லா பழ வகையும் அப்புறம் மற்ற எல்லாமே அந்த பூஜைக்கானது எல்லாமே இருக்குது. கற்பூரமோ இல்லை பழமோ வத்தியோ ஊதுவத்தியோ மெழுகுவத்தியோ எல்லாமே இருக்குது. அப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய குரு கிட்ட சொல்லும்போது, அப்போ அந்த பெரிய குரு எங்கே பூனையை காணோம் அப்படின்னாராம். பூனையா? பூனை எதுக்காக அப்படின்ன உடனே, இல்லைப்பா இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா பூஜையிலையும் பூனையை வச்சு தானே பூஜை பண்ணியிருக்கீங்க அப்படின்ன உடனே எல்லோரும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த கதையத்தோட நிறுத்திட்டு கருத்துக்கு வந்துடும். இந்த பூனைன்றது அந்த பூஜையில் தொந்தரவாக இருந்ததுனால அதை கட்டி போட்டு பூஜை பண்ண அந்த ஒரு வழக்கம் நாளடைவில் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னா, பூஜையில் அந்த பூனை இருக்கணும் அப்படின்றது மாறிடுச்சு. அதை தான் அந்த பெரிய குரு இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறாரு. எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாரு? அதாவது பூஜை அப்படின்ன உடனே எங்கே பூனையை காணோம் அப்படின்றது. இந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய விஷயங்களை ஆரம்பத்துலேருந்தே விதைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்குள்ள இந்த மாதிரி அதாவது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மூட நம்பிக்கையை நமக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் திணிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் இந்த பூனை பூஜை, இந்த பூஜையில் பூனை இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் வர இந்த மூட நம்பிக்கை என்ன, நீங்கள் ஃபாலோ பண்ண மூட நம்பிக்கை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதாவது நான் போடுற அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஒரு வேளை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.